கோயிலில் எது சிறப்புன்னு பார்க்கணும். கோயிலுடைய கோபுரம் தான் சிறப்பு. அடிக்கல் கீழே முதலில் முந்திக் கொண்ட அடிக்கல் கீழே சென்று விடுகிறது. பொறுமையுடன் காத்திருந்த கடைசிக்கல் கோபுரத்தை சென்றடைகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் காத்திருந்த பொறுமைக்கான பலன் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சூப்பராக இருக்கு புரியுங்க. அடுத்ததாக உங்களுக்கு அந்த 9 குடையவன் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது யாரோடன் சேர்ந்திருக்கிறான்? 4, 5 குடைய சனியுடன் சேர்ந்திருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி ஆட்சி பெற்ற சனி. அவரோட 9 குடைய பாக்யாதிபதி வந்து அமரும் பொழுது என்னெல்லாம் ஏற்பட போகிறதோ, இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ, சும்மாவே நீங்கள்லாம் செய்வீங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் வேற, 8 குடையவனும் உச்சம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசையா சொத்துக்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். லேண்டு வாங்குவீங்க, அசையா சொத்துக்கள், இந்த மாதிரி பாலிசிஸ் வாங்குவீங்க, இன்சூரன்ஸ் பாலிசி இப்படி போட்டு அப்படி எடுக்கிறது, மெச்சூரிட்டி வந்தால் அது பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அசையா சொத்துக்கள் மேலே சீட்டு போடுறது, எதுலேயும் பணத்தை செலுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும்.